மீஷோவில் உங்களோட ஃபஸ்ட் ஆர்டரை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போட சொல்லி நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மீஷோ செல்லர் போர்ட்டில் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா அது பெண்டிங் அப்படிங்கிற டேப் கீழே இருக்கும். அதில் போய்ட்டு அக்செப்ட் ஆர்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் ஆகிடும். அக்செப்ட் ஆனதுக்கப்புறமா ரெடி டு ஷிப்புக்கு வந்து மூவ் ஆகிடும். உங்களோட ஆர்டர் வந்து ரெடி டு ஷிப்புக்கு மூவ் ஆகிடும். அதில் வந்து லேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லேபிளை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த லேபிளை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட பேக்கேஜ் மேலே அந்த லேபிள் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ப்ராடக்ட்டை பக்காவாக பேக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் லேபிள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா மதியம் 12 மணிக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கே வந்து உங்களுக்கு டெலிவரி பார்ட்னர் அலாட் பண்ணிவிடுவாங்க. ஸோ பேக்கேஜ் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அடுத்த நாள் கூட கொடுத்துக்கலாம். அதனால் பேக்கேஜ் ரெடி ஆனதுக்கப்புறமா லேபிள் டவுன்லோட் பண்ணுறது பெட்டர். இப்போ பேக்கிங் நம்மளோட ப்ராடக்ட் வந்து பக்காவாக பேக் பண்ணி கஸ்டமர்கிட்ட சேஃபாக ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம பேக் பண்ணி கொடுக்கணும். நிறைய பேர் பேக்கேஜுக்கு என்ன கவர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக மீஷோ அந்த பார் கோடு இருக்கிற கவர் தான் யூஸ் பண்ணணுமா நிறைய பேர் கேட்டிங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் நார்மல் கவர் யூஸ் பண்ணிக்கலாம். மீஷோவோட பிராண்டடான அந்த பார் கோடு இருக்கிற கவர் எதுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கஸ்டமர் வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து ரிட்டன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக க்ளைம் பண்ணிக்கலாம். நார்மல் கவர் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நீங்களும் உங்களுக்கு நார்மல் கவர் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நார்மல் கவரே யூஸ் பண்ணுறது பெட்டர் தான். ப்ராடக்ட் ரெடி பண்ணி டெலிவரி ஏஜென்ட்டை கொடுக்கும்போது அவங்களும் ஸ்கேன் பண்ணிப்பாங்க. உங்களோட ஆர்டர் வந்து ஸ்கேன் பண்ணோடனே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும், ஷிப்புடு அப்படிங்கிறதுக்கு மாறிடும் உங்களோட ஆர்டர். ப்ராடக்ட் வந்து பையர்கிட்ட டெலிவரி ஆனதுக்கப்புறமா ஒரு 7 நாள் ரிட்டன் பாலிசி இருக்கிறதுனால அந்த 7 நாளும் சேர்த்துக்குவாங்க. டெலிவரி ஆகிற நாள், டெலிவரி ஆனதுக்கப்புறமா ஒரு 7 நாள், அந்த 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களோட பேமெண்ட் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்களும் இ-காமர்ஸ் செல்லர் ஆகணும் அப்படின்னா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.